உலகத்தின் பார்வைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. உலகத்தின் பார்வைக்கு நல்லா வளர்ந்துட்டோம், பெரிய ஆளு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இவன் முந்தி ஓடுறான் அப்படிங்கிறது இல்ல. ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? அல்லேலூயா, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடுகிறோமா? ஸ்தோத்திரம். அப்படி ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடாம ஸ்தோத்திரம் இந்த அகிமாச போல முந்தி ஓடி ஸ்தோத்திரம் உலகத்துல பார்க்கிறவர்கள் எல்லாம் மெச்சிக்கொள்ள விதத்துல ஸ்தோத்திரம், நல்ல வேலை, நல்ல பெரிய பணக்காரன், ஸ்தோத்திரம், நல்ல வசதியா இருக்கிறான், அவனுடைய கொடுத்த வேலையில அவன் எப்படி உயர்ந்துட்டான் பாரு, உலகத்துல உயர்த்தி பேசுவார்கள், ஊழியத்துல உயர்த்தி பேசுவார்கள். ஆனால் கர்த்தரிடத்துல போகிற பொழுது கர்த்தர் சொல்வாரு, வெளியே போ. அல்லேலூயா. நீங்க மனிதனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறீர்களா? கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறீர்களா? அல்லேலூயா. ஒருவேளை கூசியை பற்றி யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், உங்களை பற்றி யாருக்கும் தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பாக உங்க கூட ஓடினவங்க, அழைப்பே இல்லாதவங்க கூட உங்களை முந்தி ஓடிடலாம். அல்லேலூயா. உலகத்துல பார்க்கிறவங்க கூட சொல்லலாம், ஸ்தோத்திரம், பாரு இவன் எத்தனை நாளா இப்படியே இருக்கிறான், ஆனா மற்றவர்கள் எல்லாம் இவனை விட முந்தி ஓடுகிறார்கள். சில நேரத்துல இந்த கூசியை போல உங்களுக்கே சந்தேகம் வரலாம். கூசி போய் பார்க்கிற பொழுது அகிமாஸ் அங்கே இருக்க, அந்த கூசி என்ன நினைச்சிருப்பான், அகிமாஸ் போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு, எல்லா செய்தியும் சொல்லிட்டாரு, இனிமே எனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. அப்படின்னு சில நேரங்களில் நமக்கே நம்மளை குறித்து சந்தேகம் வரலாம். இனிமே எனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு, இனிமே நான் என்ன செய்வேன்னு சொல்லி நமக்கே நம்முடைய வேலையை பற்றி, ஊழியத்தை பற்றி சில நேரங்களில் சந்தேகம் வரலாம். ஆனா ராஜா நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவன் வருவான் எனக்கேற்ற செய்தியை, அல்லேலூயா, என் இருதயம் எதை எதிர்பார்க்கிறதோ அந்த செய்தியை கொண்டு, அல்லேலூயா, அந்த செய்தியை கொண்டு வருவான். அல்லேலூயா. பிந்தினோர் முந்தினோர் ஆயும். இந்த வசனத்துல அகிமாஸ் மாத்திரம் முந்தி விட்டான் என்று பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். ஏனென்றால் அப்படித்தான் வசனமும் சொல்லுகிறது. அவன் சமனான பூமி வழியாக ஓடி முந்தி கொண்டான். ஆனால் முந்தி கொண்டதினாலே ஒரு பிரயோஜனமும் அல்ல. உலகத்திலே பார்க்கப்படுகிறதுனால, உலகத்தாரால் பார்க்கப்படுகிற போல பெரிய ஒரு காரியங்களை செய்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் அல்ல. அல்லேலூயா. முந்தி கொண்டதை விட சோதரம் கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறவனே உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்வார். அல்லேலூயா.